செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிகு. நான் கேட்குறேன், எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா? ஆக நீங்கள் செய்த, அதாவது எல்லாத்தோட 23 வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன். யார் கொண்டு வந்த அவசர நிலை? கூட வைத்திருக்கிறீர்கள். அப்போ அதிமுகவை பாஜகவிற்கு அடிபணிக்கிறது என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில் காங்கிரஸிற்கு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க 23 வயசில் நான் என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன், அந்த காங்கிரஸ் கூட தானே உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள். அப்போ காங்கிரஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் உடனே போராடுவோமா? அடிபணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா? போராடுறேன்னு எல்லாரும் மாதிரி நீங்களும் தான் போராடுவீங்களா? அப்புறம் ஏன் ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருக்கிறீர்கள்? ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது. மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.